ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டாங்க. அல்லேலூயா. ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு விசுவாசத்தோட ஜெபம் பண்ணாங்க பாருங்க. ஒரு வல்லமை இறங்கி அந்த மகனை தொட்டதான். அல்லேலூயா. அது தொட்ட மாத்திரத்துல அவன் பேச ஆரம்பிச்சான். அல்லேலூயா. வந்த ஜனங்கள், வந்த கூட்டம் அப்படியே வெக்கப்பட்டு போயிடுச்சான். அந்த இடத்துல 4 நாள் நல்ல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி அந்த பாம்பே பட்டணம் முழுவதுமாக ஒரு தேவ வல்லமை காணப்பட்டது. அல்லேலூயா. சோதரம். அல்லேலூயா. இது இந்த அற்புதம் நடந்தது என்ன காரணம்? யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். சோதரம். அல்லேலூயா. நம்ம அப்புறம் அல்லேலூயா. சோதரம். ஒரு மனம். கரெக்ட். ஒரு மனம். ஆமென். அல்லேலூயா. சோதரம். விசுவாசம் எல்லாருக்கும் இருக்குது. ஆனா ஒரு மனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். அந்த ரெண்டு பேர் ஒருமனப்பட்டாங்க. அந்த இடம் அசைந்தது. அல்லேலூயா. யார் சொல்லுங்க பார்க்கலாம். சோதரம். பவுலும் சீலா ஒரே மனப்பட்டாங்க. அப்ப இந்த ஒரு மனத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது பாருங்க. அல்லேலூயா. நாம கூட தேவனை ஆராதிக்கும் போது நாம ஒருமனப்பட்டு ஆராதிக்கும் போது தான் அந்த இடம் அசையும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் நாம் மகிழ்படட்டும். கர்த்தர் உங்களுக்குள்ள இன்னும் அந்த விசுவாசத்தை ஆண்டவர் தூண்டும்படியாக அந்த ஒருமன ஐக்கியத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்த ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் சபையின் அறிவிப்பினரை கடந்து போக போகிறோம். ஆண்டவர் நாம மகிழ்படட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த வார சபையின் அறிவிப்புகள். வருகிற திங்கட்கிழமை மாலை 6:30 மணிக்கு சுதாகர்ணா சந்தியாகா வீட்டில் ஜெபம் நடைபெறும். அனைவரும் ஜெபியுங்கள் மற்றும் கலந்து கொள்ளுங்கள். வருகிற புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு அபிரகம் ஐயா சாரம்மா வீட்டில் ஜெபம் நடைபெறும். அனைவரும் ஜெபியுங்கள் மற்றும் கலந்து கொள்ளுங்கள். வருகிற வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பொன்ராஜன் அனுஷாகா வீட்டில் ஜெபம் நடைபெறும். அனைவரும் ஜெபியுங்கள் மற்றும் கலந்து கொள்ளுங்கள். வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு சபையில் உபவாச ஜெபம் நடைபெறும். வீட்டில் இருக்கும் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கிறோம். அன்புள்ள பிதாவே, சபா நல்லதற்காக நம்மை செலுத்து ஆடுவதே. இந்த வாரமும் சபா எல்லாருடைய தடையெல்லாம் நடத்திட்டாங்க. வர வேண்டிய ஆத்தவங்களை சீக்கிரமாக கொண்டு வாங்க ஆண்டவரே. அநேக ஆத்தவங்களை சபை கொண்டு வாங்க. இந்த வாரம் எல்லா வீட்டு போட்டவங்க ஊழியர்களும் தடை இல்லாமல் நடக்க கிருபை செய்யுங்க. இயற்கை எங்களை சாதமாக இங்கே கொடுங்க. ஆசிரியத்தை பெரிய கருங்களை செய்யுங்க. எடுத்துங்க மகர்கள் நடத்துங்க. இயேசுநாத ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இந்த வார ஊழியர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு சுவிசேஷ ஊழியம் இன்றைக்கு இல்ல. ஆரம்பத்துல நம்முடைய கிளை சபையில இன்னைக்கு ஆண்டு விழா. அல்லேலூயா. நம்முடைய அக்கினி பிலர்ஷிப்ல இருக்கிற ஆரம்பாக்கம் சபையில இன்னைக்கு ஆண்டு விழா இருக்கிறதுனால இன்னைக்கு சுவிசேஷ ஊழியம் இல்ல. அதை பங்கெடுக்க விருப்பம் உள்ளவங்க நீங்க வரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். ஒரு 7 பகுதி நம்ம கரத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 7 பகுதியை கர்த்தர் நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். இந்த 7 பகுதிக்கும் ஸ்தோத்திரம். திறப்பில் நின்று ஜெபம் பண்ண 7 பேர் தேவை. அல்லேலூயா. திறப்பில் நின்று ஜெபம் பண்ண 7 பேர் தேவை. 7 பேர் தேவைனாக்கா அவங்க வீட்டுல அவங்க டைம்ல ஜெபம் பண்ணலாம். ஆனா அந்த ஒரு பகுதி மட்டும் பர்டிகுலரா ஜெபம் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. அரை மணி நேரம், குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம், அதிகபட்சம் 1 மணி நேரம். அல்லேலூயா. நான் 7 கிராம பகுதி சொல்றேன். அந்த பகுதிக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு வாரம் முழுவதும் ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய ஜெபத்துல பலனை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்திரா நகருக்காக ஒருவர் ஜெபிக்க அரை மணி நேரமோ இல்ல 1 மணி நேரமோ அவங்களுடைய டைம். இந்திரா நகர் பகுதிக்காக ஜெபம் பண்றீங்க. யார் ஜெபம் பண்ண போறீங்க? இந்திரா நகர். ஸ்தோத்திரம். இந்திரா நகருக்கு அக்கா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு. சரி, இப்ப என்ன பண்றீங்க? நீங்க வந்து காட்டு நம்மளுடைய வேகநகர் குடியிருப்புக்காக நீங்க எடுத்துங்க அந்த பகுதியை. சரிங்களா? வேகநகர் குடியிருப்புல கிட்டத்தட்ட 150 வீடு இருக்கு உள்ள. சரிங்களா? இப்போ கட்டின வீடு மட்டும் 80 வீடு. கட்டாத இருக்கிற பிளாட் வந்து மொத்தம் 150 200 கிட்ட இருக்கு. இந்த 200 குடும்பத்துக்கு நீங்க தான் உத்தரவாதம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கிறதுக்கு. ஆமென். அல்லேலூயா. இந்திரா நகருக்கு அக்கா ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்திரா நகர் ஜனம் முழுவதும் ரட்சிக்கப்படணும். இந்த பகுதியில் என்ன போராட்டம்னாக்கா ஜாதி பிசாசுக்கு போராட்டம். கம்யூனிட்டி. பிரைஸ் தி லார்ட். ஏன்னாக்கா
நான் அந்த ஜாதி இதுக்குள்ள வர மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்க சொல்றாங்க. அதனால இந்த பகுதியில் இருக்கிற ஆவியை கட்டி ஜெபம் பண்ணணும். நீங்க ஜெபம் பண்ணினா கட்ட தடையில உடையவாறு ஆண்டவர் கொண்டு வருவார். இந்திரா நகர்ல இருக்கிற என்ன போராட்டம் பாத்தீங்கன்னா ஈகோ பிரச்சனை. ஹல்லேலூயா. கவுன்சிலர் முதல் கொண்டு வார்டு செயலாளர் முதல் கொண்டு எல்லாருக்குள்ள இருக்கிற நானா நீயா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. இதை நாம கட்டி ஜெபம் பண்ணா போதும், ஆண்டவர் கூட்டு செய்வார். ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஒரு இடத்துல பாஸ்டுங்க ஒரு கிராமத்துக்குள்ள டாக்ஸ் கொடுக்க போனாங்களாம். அந்த கிராமத்துல அந்த தலைவர் சொல்றாராம், ஏசு எங்களுக்கு தேவையில்ல, பாமர மக்கள் அங்க இருக்கிறாங்க பாருங்க, எங்க பகுதியில் லாஸ்ட்ல இருக்கிறாங்க, போய் அங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் சொல்றாங்களா, இந்த பைபிள்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது, நீங்க என்ன பண்ணுங்க மரியாதையா போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. சோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஜாதி பிசாசு தலைவரின் காரணம் தான் காரணம். ஹல்லேலூயா. நான் இந்த 2 பகுதியில் காரணம் எழுதுறேன். எழுதியா என்ன எழுதிக்க அக்கா, அதாவது டெய்லி ஜெபம் பண்ணோம். 1/2 மணி நேரம் கம்மி, அதிகபட்சம் 1 மணி நேரம். வேகநந்த குடியிருப்பு காட்டூர் அண்ணா நகர். யாரு? காட்டூர் அண்ணா நகர். அதாவது நம்ம சபை பகுதி இந்த ரோடு. இந்த ரோட்ல ஸ்கூல் வரைக்கும் காட்டூர் அண்ணா நகர் தான். ஜெபம் பண்ணுது. பேர் போட்டுங்க. அதாவது டெய்லியும் இந்த பகுதிக்கு மாத்திரம் ஜெபம் பண்ணும். இதுல என்ன தெரியுமா போராட்டம் சார்? விக்கிரத்தின் ஆவியில் போராட்டம். இதை நம்ம கட்டி ஜெபம் பண்ணணும். அவசரப்பட்டு ஆமே ஆமே கத்தரிப்பு செய்வார் நிச்சயமா. ஆமே. இப்ப எத்தனை பகுதி வந்திருக்கு? 3 பகுதி வந்திருக்கு. சரி, இப்போ பழங்கண்டலம் சோதரம். பழங்கங்களை யார் ஜெபம் பண்ணுறது? 1 மணி நேரம் இல்ல 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறது. சரி, பழங்கள்ல என் பேர் போட்டுமா, நான் டெய்லி அதுக்காக நான் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஸ்தோத்திரம். சரி, இப்போ திருமுடி வாக்கம். திருமுடி வாக்கம் யார் ஜெபம் பண்றது? 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். திருமுடி வாக்கம். ஸ்தோத்திரம். சரி, பாஸ்டர் பேர் போடுங்க. அப்புறம் கோசாங்குட்டை. ஹல்லேலூயா. கோசாங்குட்டை எதிரி பகுதி வந்ததுமா? இப்போ கோசாங்குட்டை வந்திருக்கா? கோசாங்குட்டை யார் ஜெபம் பண்றது? சொல்லுங்க. தண்ணி குடி இல்லைன்னா பதில் சொல்லு. கோசாங்குட்டை ஜெபம் பண்றீங்கன்னா கோசாங்குட்டை என்ன போராட்டம், அதை நீங்க ஃபர்ஸ்ட் நிதானிக்கணும். அதுக்குள்ள என்ன ஆவி கிளி செய்யுது அப்படின்னு. அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இருளத்தான் நிறைய இருக்கிறாங்க. யாருக்காக? இருள ஜனங்க. விக்கிரத்துக்கு ஆராதனை அதிகமா இருக்கு. ஹல்லேலூயா. அங்க ரட்சிக்கப்பட்ட ஜனங்க இருக்கிறாங்க. நல்லா கேட்டுமா, ரட்சிக்கப்பட்ட ஜனங்க இருக்கிறாங்க. ஆனா பின்மாற்றத்தில் போயிருக்கிறாங்க. ஊர் கட்டுப்பாடு. அந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 30 இருந்து 40 குடும்பம் தான் இருக்கு அந்த இடத்துல. ஆனா அவங்களுக்குள்ள என்னன்னாக்கா நம்ம குலதை இருந்து வெளியே போகக்கூடாது, அவங்களுடைய கட்டுப்பாடு தான். ஆனா அங்க ரட்சிக்கப்பட்டு பந்தி சபையில பந்திக்கு போய் ஞாபகம் எடுத்து பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 குடும்பம் அதுல ஞானத்தை எடுத்து பந்தியில பங்கெடுத்து குடும்பத்துல இருக்க ஒரு சபைக்கு போயிட்டு இன்னைக்கு யாரும் போக முடியாத ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள இந்த குலதெய்வம் கட்டுப்படுத்துவோம் இல்லையா, அதனால அவங்க சிக்குண்டு ஆண்டவரை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இது நல்லா கேட்டு ஜெபம் பண்ணணும். என்ன அது என்ன ப்ராப்ளம் ஜெபம் என்ன ஆச்சுன்னா எலும்பு சேனல் ஜெபம் பண்ணணும். இங்கே 6-7 கட்டா இருக்கு. நகர், பழந்தண்டலம், காட்டூர் அண்ணா நகர், 4 திருமுடி வாக்கம், கோசாங்குட்டை 6 நம்ம டாக்ஸி இதுதான் நம்ம மிஷன் தான். எலும்புகள் நம்ம சேர்த்துக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம ஐயா ஆபிரகாம் ஐயா இருக்கு எலும்புகள் பாடல் தான் இருக்காரு. ஹல்லேலூயா. பழந்தண்டூர்ல இருந்தாலும் அதுல ஊருக்கு கிட்ட தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரே ஒரு தெருவு தான் டிஃபரன்ஸ் நினைக்கிறேன். ஐயாவுக்கும்
அவங்க வீட்டுக்கும் பகுதிக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த 7 பகுதிக்காக எறும்பு இருக்காங்க. யார் ஜெபம் பண்ற போது பேசலாம். ஸ்தோத்திரம். அரை மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் ஜெபிக்கணும். நேரம் இல்லாததுனால ஸ்தோத்திரம். ஸ்நேகல ஜெபம் யாரும் ஒருத்தர் அந்த பொறுப்பெடுத்துக்கணும் ஜெபிக்கிறதுக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸ்நேகம் எடுத்துக்கங்க. பேசலாம். ஸ்தோத்திரம். இப்போ இந்த 7 பேரும் ஒவ்வொரு நாளும் இந்த பகுதியில் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். அதுக்குள்ள இருக்க தடைகளை படைச்சு ஜெபம் பண்ணுங்களா, ஆண்டவர் உங்களை வெளிப்படுத்துவார். சோதரர் அதுக்குள்ள என்ன கிரியை செய்து கர்த்தர் வெளிப்படுத்துவாங்க. சோதரர் அதை நீங்க என்ன பண்ணணும், சோதரர் கட்டி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சோதரர் அது குறித்து தரிசனங்களோ அல்லது சொப்பனம் ஏதாவது வந்தாலோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சோதரர் நாங்களும் உங்களோடு கூட சேர்ந்து என்ன பண்ணுவோம், ஜெபிப்போம். ஆமென். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சோதரர் சகோதரர் சரி யாரும் சொல்லவே இல்லையா? சோதரர் சுந்தர், சுரேந்தர், சுதாகர், சந்தியா, சோதரர் எப்சி, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம எல்லாவற்றையும் ஜெபிக்க நம்ம என்ன பண்ணணும், ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் எழுந்து கொள்வோம். ஐயா சங்கீதத்தை கொண்டு வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் எழுந்திருந்து சங்கீத பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். நேரம் காலத்தினாலே நம்ம ஸ்தோத்திரம் செய்திக்கு போக வேண்டியதுக்கு ஐயா வாங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் எழுந்து இருப்போம். தேங்க் யூ ஜீசஸ். சங்கீதம் 149. முதல் வசனம் நான் படிக்கிறேன், அப்புறம் மாறி மாறி வாசிப்போம். அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதியை விளங்குவதாக. அவருடைய நாமத்தை நடனத்தோடும் தம்புரணத்தோடும் கிண்ணறத்தோடும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். பரிசுத்தவான்களுடைய மகிமையோடு களிகூர்ந்து தங்கள் பாட்டுகளினால் கெம்பீரிப்பார்கள். அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளினாலும் அவருடைய மீட்களை இரும்பு பிணங்குகளினாலும் கட்டவும் எழுத்து நியாயத்தின் தீர்ப்பை அவர்கள் மேல் செலுத்தவும். நாம் எல்லாரும் சேர்த்து வாசிப்போம். எல்லாரும் உட்காந்துக்கலாம். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னா அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. அப்போ நம்ம துதிக்கிறதுக்கு தான் நம்ம இங்கே வரணும். பாருங்களா, இந்த வாரம் முழுவதும் நம்மளை கண்ணின்மணி போல பாதுகாத்தாரு. அது முதலாவது நன்றி சொல்லணும். அதாவது நன்றி உள்ள இருதயத்தோடு தேவனை துதிக்கும் போது தான் இந்த வர நாட்களே நமக்கு கிருபை கிடைக்கும். அப்போ துதிக்கிறது ஒன்று இருக்குது, ரெண்டாவது அபிஷேகம் ஒன்று இருக்குது. அவர் அபிஷேகம் பண்ணினாதான் அந்த அபிஷேகம் நம்மளை வழி நடத்தும். மூணாவது வசனம் சொல்லுது பாருங்க, அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்பூரனும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவார்கள். அப்போ கைகளை அசைத்து குரலை உயர்த்தி துதிக்கும் போது தேவன் நம்ம மேல மகிமைப்படுறவரா இருக்கிறாரு. அதே போல கடைசி வசனம் சொல்லுது, இந்த கனமும் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. அப்போ நம்ம துதிக்க தான் நம்ம தேவன் அடுத்த போஸ்டிங்ல நம்மளை கொண்டுகிட்டே போவேன். பாருங்க, ஒவ்வொரு நாளும் துதிக்கும் போது கர்த்தருக்குள்ள நம் பாடுகள் ஒரு நாளும் வீணா போகவே போகாது. நம்ம துதிச்சு கொண்டே இருக்கும்போது நம்ம தேவன் உயர்த்தி கொண்டே இருப்பார். இப்போ இன்னைக்கு துதிச்சுட்டு நாளைக்கு உயர்த்தணும்னா முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம தேவன் நடத்துகிற விதத்தை நம்ம நினைச்சு நன்றி சொல்லி நம்ம துதிக்கும் போது தேவன் நம்ம நடத்த வல்லவராக இருக்கிறார். சங்கீதத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். மெய்யாகவே இந்த சங்கீத பகுதியில சோதரம் அவரு தம்பூரத்தோடும் நடனத்தோடும் நம்ம என்ன பண்ணோம், கர்த்தரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா.
10 நரம்பு வீணையோடும் ஆண்டவர் தான் பண்ணுமா, துதிக்கணும். அல்லேலூயா. சோதரம் துதிக்கிறவர்களுக்கு நிச்சயமாக மேன்மை உண்டு. ஆமென். அல்லேலூயா. துதிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. சோதரம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். சோதரம் நம்மளெல்லாம் எப்படி ஆண்டவர் வச்சிருக்கிறாருனாக்கா, தூதர்களை விட சற்று நம்மளை மேன்மையா தான் வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பைபிள் வசனம் சொல்லுது, தூதர்களை விட சற்று நம்மளை மேன்மையா தான் ஆண்டவர் வச்சிருக்கார். காரணம் தெரியுமா, தூதர்கள் நமக்கு வேலை செய்யறாங்க, நமக்கு வேலை செய்யறாங்க. அல்லேலூயா. தூதர்கள் நம்ம என்ன பண்றாங்க, வேலை செய்யறாங்க. நமக்கு 2 தூதன் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நபருக்கும் 2 தூதனை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு தூதனுடைய வேலை ஜெபத்தை கொண்டு போறது, ஒரு தூதனுடைய வேலை பதில் கொண்டு வர்றது. அல்லேலூயா. தூதனுக்கு நம்ம வேலை கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் நாம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. இன்னைக்கு கொண்ட சங்கீதப்படியே ஒவ்வொரு நாளும் நீங்க சங்கீதத்தை தியானித்து ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வேதத்து மேல பிரியமா இருக்கும்போது நம் பாக்கியவான்களா இருக்க முடியும். தேவனா மகிமைப்படட்டும். அல்லேலூயா. நம்ம செய்தி நேரம் கடந்து போக போறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாட்சி எதனா இருக்குமா? பிரைஸ் தி லார்ட். 1 இல்ல 2 சாட்சி இருக்குமானா நம்ம ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். சாட்சி இருக்கா? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமா. ஆண்டவர் நம்ம செய்திக்கு முன்பாக பிஷப் அம்மா ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. செய்தி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பிஷப் அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. இந்த 7 பகுதிக்கு ஜெபம் பண்ண இருக்கிற பொறுப்பாளர்களுக்காகவும் அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் ஜெபனில் இருப்போம். கர்த்தாவே, இந்த பரிசுத்த நாளை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, இயேசுப்பா வந்திருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. அவருடைய இயேசுப்பா வசனம்தான் பலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, உமது வார்த்தை இயேசுப்பா ஆவின் ஜீவனமாக இருக்கிறது என்று சொல்லுகிறேன். கர்த்தாவே இயேசுப்பா, உமது வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் பிழைப்பானே என்று சொல்லுகிறேன். கர்த்தாவே, ஒவ்வொரு மக்களுக்கும் இயேசுப்பா பிழைப்பின் ஜீவனையும் தருமையாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே இயேசுப்பா, உமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி இயேசுப்பா எல்லா மக்களையும் அழிவிலிருந்து தப்பி வைக்க முடியாம நாங்கள் செபிக்கிறோம். ஐயா இயேசுப்பா, உமது வசனத்தின்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உமது வசனத்தினால் இயேசுப்பா எங்கள் இதயத்தை உணரும்படியாக நீங்கள் செவியாகவும் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே இயேசுப்பா, உமது வசனத்தினால் எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். ஐயா இயேசுப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே இயேசுப்பா, உமது வசனத்தினால இயேசுப்பா, உமது அப்பத்தினால இயேசுப்பா நாங்கள் திருப்தியாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா இயேசுப்பா, ஒன்றுக்கும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் எங்களுக்கு தெரியப்பட்டது என்று சொன்னவரே இயேசுப்பா, எல்லாவற்றையும் இயேசுப்பா இந்த இயேசுப்பா இந்த பகுதியில் இயேசுப்பா நாங்கள் தெரிவிக்கிறோம். கர்த்தாவே எங்கள் இயேசுப்பா மன விருப்பத்தின்படி எல்லாவித ஆசீர்வாதத்தையும் இயேசுப்பா எங்களுக்கு தருமையாகவும் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே நீர் பேசுங்க. அந்த வழி அடியார்கள் நாங்கள் எல்லோரும் இயேசுப்பா அதன்படி நடக்க கேட்டு இயேசுப்பா எங்களுக்கு சிறுவை தருமையாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா இயேசுப்பா, ஸ்தோத்திரம். கர்த்தாவே 7 பகுதி இயேசுப்பா நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தாவே இயேசுப்பா, எல்லா ஊர்களையும் இயேசுப்பா ரட்சிக்கப்படாத அநேக மக்கள் இருக்காங்க. கர்த்தாவே அவர்கள் எல்லாம் இயேசுப்பா நீரே ரட்சிப்புகளாய் மாற்றி கொண்டு வருவதாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே இயேசுப்பா, இதை பொறுப்பேற்கிற ஒவ்வொருவரையும் இயேசுப்பா கருத்துட்டு ஆசீர்வதிங்க. கர்த்தாவே இந்த 7 பகுதிகளுக்கு இயேசுப்பா அவங்களுக்கு ஜெபிக்கக்கூடிய இயேசுப்பா திராணியை தருமையாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா அவர்கள் எல்லோரையும் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறித்த நேரத்தில் இயேசுப்பா இந்த 7 பகுதிக்காக ஜெபிக்க இயேசுப்பா அவர்களுக்கு ஞானத்தையும் தருமையாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுப்பா எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுங்க. கர்த்தாவே இயேசுப்பா, ஸ்தோத்திரம். கர்த்தாவே வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்போது நாம் விஷப்பயவை நம்ம கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்தி வைப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்,
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் செய்திகளுக்கு அனுமதித்த பாஸ்டர் ஜெபமணி அவர்களுக்கு, கிட்ட அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். வந்திருக்கிற அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபை நம்மை தொடரட்டும். கடந்த மாதத்திலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம். தேவன் பலன் அருளுகிறார் என்று பார்த்தோம். இன்றைய தினத்திலே இந்த மாதத்திலே தேவன் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் வார்த்தை அருளுகிறார். கர்த்தர் வார்த்தை அருளுகிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உதாரணத்துக்கான இது 7வது செய்தியை நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறேன். கர்த்தருடைய வார்த்தை என்கிற செய்தியிலே இது 7ஆம் பாகம். பிரியமானவர்களே, கர்த்தர் வார்த்தை அருளுகிறார். இயேசு கிறிஸ்து வார்த்தையை நமக்கு அருளி இருக்கிறார். வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 51:16. ஏசாயா 51:16. எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய வார்த்தையை அருளினேன். கர்த்தர் வார்த்தை அருளுகிறார். பிரசங்கத்தின் தலைப்பு கர்த்தர் வார்த்தை அருளுகிறார். கடந்த மாசத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை கர்த்தர் பலன் அருளுகிறார். பலன், நாம் செய்கிற காரியங்களுக்கு நிச்சயமாய் ஒரு பிரதிபலன் உண்டு. அதை கர்த்தர் அருள்வார் என்று சொல்லி பார்த்தோம். இன்று பார்க்கிறோம், கர்த்தர் வார்த்தை அருளுகிறார். தேவன் வார்த்தை அருள். அப்போ பலன் அருளினால் நமக்கு ஆசீர்வாதங்கள் வரும். ஐஸ்வர்யம் அருளினால் நமக்கு நன்மைகள் வரும். பிரியமானவர்களே, வார்த்தை அருளினால் என்ன கிடைக்கும்? வார்த்தை எதை நமக்கு கொண்டு வரும் என்பதை குறித்து நாம் ஆழமாக கேட்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இது காணாது, சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். இதுவும் காணாது, சத்தமாய் அல்லேலூயா சொல்லுவோம். ஒவ்வொரு மாதமும் நாம் கேட்கிற செய்தி நம்முடைய டிவியில, ட்ரூ காட் டிவியில வெளிவருகிறது. உங்க மொபைல்ல யூடியூப்ல ட்ரூ காட் டிவி, காட் டிவி, தேவனுடைய தொலைக்காட்சி, ட்ரூ காட் டிவி நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் உள்ள செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும். நம்முடைய பிள்ளைகள் ஆராதிக்கிறது, சங்கீதம் வாசிப்பது, சங்கீதம் கேட்பது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் அதில் வரும். நீங்க அதை கேட்டு உங்களை இன்னும் திருத்திக் கொள்ளணும், இன்னும் ஆண்டவருக்குள்ள வளரணும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற போது, சத்தியத்தை கேட்கிற போது, உங்கள் வாழ்க்கை மீண்டும் மீண்டும் கேட்கிற போது அது உங்களுக்குள்ளே அவங்க ஜீவியம் பரிசுத்தமாய் கட்டப்பட்டு அவர் விரும்புகிற பரிசுத்த நிறைவான சரீரத்துக்கேற்ற வளர்ச்சியை நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தை பெற்றுக் கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். நீங்க இந்த செய்தி கேட்டு முடிக்கிற வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும். பக்கத்துல கேட்கக்கூடாது, திருப்பி பார்க்கக்கூடாது, மொபைல் பேசக்கூடாது. சொல்ற மொபைல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிடணும். ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாய் கேட்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையை அருளுகிற தேவன் என்பதை இந்த நாளில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் வார்த்தையை அருள்வதால் நமக்கு என்ன கிடைக்கிறது?
என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தேற்றுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை ஆறுதல் படுத்துகிறது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நன்மையை கொண்டு வருகிறது. ஆகையினால அந்த வார்த்தையை கேட்கணும். ஆண்டவருடைய வார்த்தை ஆறுதல் படுத்துகிறது. ஆண்டவருடைய வார்த்தை தேற்றுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கிறது. ஆகையினால நம்ம அந்த வார்த்தையை கேட்க வேண்டும், இந்த வார்த்தையை சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. எரேமியா 11:4 வாசிங்க. முதலாவதாக மடமடமடன்னு ஹெட்லைன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். சபையிலே சாட்சியின் வேலை இருக்கணும். யாருமே சாட்சி சொல்ல மாட்டீங்க. அப்போ உங்கள்கிட்ட என்ன இல்லை? பரிசுத்த ஆவி இல்லை. மத்தேயு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வருஷமா வாசிங்க. அப்போஸ்தலர் 1:8. ஸ்தோத்திரம். உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். எருசலேமிலே சாட்சி சொல்லுவீர்கள். எருசலேம்னா தேவாலயம். முதல்ல தேவாலயத்தில் தான் நம்ம சாட்சியாக இருக்கணும், சாட்சி சொல்லணும். தேவாலயத்திலே சாட்சி சொல்வீர்கள். யூதேயா கர்த்தருடைய மக்கள் மத்தியிலே சாட்சி சொல்வீர்கள். சமாரியா தேவனை பின்பற்றாத கேட்காத மக்கள் மத்தியிலே சாட்சி சொல்வீர்கள். எங்கெல்லாம் நீங்க போறீங்களோ அங்கெல்லாம் கர்த்தருக்கு, எனக்கு, இயேசுவுக்கு, எனக்கு, கர்த்தருக்கு, வேதத்துக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அதான் வசனம் சொல்லுது. அப்போ நீங்க ஆவியில நிறைஞ்சி நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை சாட்சிகளாக மாற்றுவார். அல்லேலூயா. உங்களுக்கு பலன் தருவார் சாட்சி சொல்றதுக்கு. ஆமென். நான் ஒரு சின்ன சாட்சி சொன்னேன். கடந்த நாட்களில் ஆண்டவருடைய பணியை செய்யும்படியா 4 மாவட்டத்துக்கு போயிட்டு வந்தேன். அல்லேலூயா. 4 மாவட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன இல்லை, பணம் 1 ரூபா கூட இல்லை, 1 ரூபா கூட இல்லை. ஆனால் போயிட்டு வரும்போது செலவழித்த பணத்தை எண்ணி எவ்வளோ செலவாயிருக்குன்னு பார்த்தா 11,000 செலவாயிருக்கு. எவ்வளோ செலவாயிருக்கு? ஆனால் 1 பைசா கூட இல்லை. ஆனால் தேவன் 11,000 ரூபாய அந்த செலவில் எப்படியோ வாழ்க்கை பண்ணினார். ஆண்டவர் அற்புதம் செய்யணும். 4 மாவட்டம், திருச்சி மாவட்டம், ஸ்தோத்திரம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், இப்படியாக போகிற இடமெல்லாம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. 4 கூட்டங்களை நடத்தினோம். 2 பாஸ்டர்ஸ் மீட்டிங், 2 மக்கள் மத்தியில் செய்தி, 4 கூட்டங்களை நடத்தினோம். 4 பேர் சென்றோம். தேவன் சிறப்பாய் நல்ல ஆகாரம் தந்தார். எந்த ஆபத்து இல்லாமல் போயிட்டு, எந்த ஆபத்து இல்லாமல் எங்கள் காரையும் யார் காரையும் இடிக்கல, யார் காரையும் எங்கள் காரையும் இடிக்கல. ஸ்தோத்திரம். தனியாக போயிட்டு தனியாக வந்து கற்று பார்க்காத கரங்களை தெரிவிக்க சாதாரண விஷயம் அல்ல. தேவன் நம்மை நடத்துகிறது. 700 கிலோமீட்டர் போயிட்டு வர்றது சாதாரண விஷயம் அல்ல. 700 கிலோமீட்டர் ஓட்டுவதற்கு தேவன் எனக்கு பலன் தந்தார். அல்லேலூயா. தேவன் இரவும் பகலும் கர்த்தருடைய பணியை செய்ய ஆசீர்வதித்தார். அதுதான் என்னுடைய சாட்சி. வாரம் முழுவதும் நீங்கள் யோசிக்கணும். தேவன் ஏதாவது ஒரு அற்புதம் செய்யணும், நான் கர்த்தருக்கு சாட்சி சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். அற்புதம் பெற்றுக்கொள்ள நீங்கள் அவரை சொல்லாவிட்டால், அவருக்கு நன்றி செலுத்தாவிட்டால், சாட்சி சொல்லாவிட்டால் தேவன் துக்கப்படுவார். அல்லேலூயா. தெரியுமா தெரியாதா? தெரியணும். அல்லேலூயா. 10 குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். ஒருவன் மாத்திரம் இயேசுவினிடத்தில் வந்து நன்றி என்று சொல்லி சொன்னான். ஆண்டவர் கேட்டார், அந்த 9 பேரை எங்கப்பா அப்படின்னு கேட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? சாட்சி சொல்லாமல் போனவர்களை குறித்து தேவன் அக்கறை கொள்கிறார். அதனால நீங்கள் சாட்சி சொல்லணும். ஒரு ஆவிக்குரிய சபைக்கு நான் போயிருந்தேன். அங்கே சாட்சி சொல்றதுக்கு வந்தவுடனே பாஸ்டருக்கு பேர் கொடுத்துட்றாங்க. 3 பேர் தான் அளவுடு. 3 பேர் முதல்ல வந்தவுடனே பேர் கொடுத்துட்றாங்க. ஃபர்ஸ்ட்டு 2, 3. இதில் முன்ன பின்ன விட்டா கூட அநேகருக்கு குழப்பம் உண்டாயிடும். நான் தான் முதல்ல வந்தேன், நான் தான் முதல்ல சாட்சி சொல்லணும் அப்படி சொல்லி சாட்சி அவ்வளோ உற்சாகமாக இருக்கிறாங்க. எத்தனை பேர் சொன்னாலும் அத்தனை பேர் பேரை எழுதிக்கிறவங்க. அவங்க 3 பேருக்கு தான் அளவுடு. அடுத்த வாரம் வரும்போது அடுத்த
நபர்களுக்கு சாட்சி சொல்ல. அந்த மாதிரி ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம முன்னோடியாக வளரணும்னு சொல்லி தேவன் நமக்கு உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. தெரியாததை நாம் என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். வசனம் சொல்லிட்டேன், சாட்சி சொல்லணும் அப்படின்னு வசனம் சொல்லிட்டேன். ஏன் சாட்சி சொல்லணும் அப்படின்ட்டு 10 புஸ்தகம் சொல்லிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம நேரடியாக வார்த்தைக்கு போகலாம். எரேமியா 11:4. தேவன் நம்மோடு பேசுகிறதை கவனிப்போம். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை யாரு கேட்கலையோ அப்படிப்பட்டவங்களா சாபம் நிறைந்தவர்கள், சபிக்கப்பட்டவர்கள். இப்ப நம்ம தான் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம சபிக்கப்பட்டவர்கள் கிடையாது, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கரங்களை ஜெபிக்கிறோம். தேவ வார்த்தையை யாரு கேட்கலையோ, ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய சமூகத்துல வரலையோ, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய ஆராதனை அசட்டை பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு விரோதமா என்ன வருகிறது? வேதம் சொல்லுகிறது சாபம் வருகிறது என்று சொல்லுகிறது. அதனால அந்த சாபம் நம்மளே வராதபடி இருக்க ஆசீர்வாதம் வரும்படியாக நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க ஆலயத்துக்கு முன்னி வர வேண்டும். ஆலயத்தில் வார்த்தையை கேட்க வேண்டும். ஆலயத்திலே தேவன் பேசுவார். ஆலயத்திலே தேவன் நமக்கு நன்மைகளை கற்றுத் தருவார். அல்லேலூயா. எரேமியா 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 7:2 கவனிக்கலாம். வேகமா வாசிங்க, வேகமா எழுது. எல்லாரும் வேதத்தை உபயோகப்படுத்துங்க. வாசத்திலே நின்று எல்லாருக்கும் வசனம் சொல்ல வேண்டும். எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. போதும். எல்லாரும் என்ன செய்யுங்க? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம இருக்காதீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். அது ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்க வார்த்தையை கேளாமல் போனால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. அவர்கள் வார்த்தையை கேளுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். 2:4 வாசிங்க. எரேமியா 2:4. எரேமியா 17:20. ஒருவங்க அடுத்த வருஷம் எடுத்து வைங்க. ஒரு வருஷத்தை யாக்கோபின் குடும்பத்தாரேன்னு என்ன அர்த்தம்? யாக்கோபின் குடும்பத்தாரேன்னு என்ன அர்த்தம்? கர்த்தருடைய ரட்சிக்கப்பட்ட ஜனமே. நீங்க கவனிங்க, ஆண்டவர் பேசுறார். வாசிங்க. இஸ்ரவேல் குடும்பத்தின் வம்சங்களே, எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தை கேளுங்க. நீங்க சாபத்தை உங்க மேல வச்சுக்க கொள்ள வேண்டாம். நீங்கள் வார்த்தையை கேளுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம் கொண்டு வரும். ஆகையினாலே நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் உறவுகளையும் தெரிந்தவர்களையும் நாம் வழிநடத்த வேண்டும். 17:20 வாசிக்கும் போது எரேமியா 17 என்னவென்றால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இதே மாதிரி கிட்டத்தட்ட 100 வசனம் இருக்கு. வார்த்தையை கேளுங்க, வசனத்தை கேளுங்க, ஆண்டவருடைய சத்தத்தை கேளுங்க. இதே மாதிரி 100 வசனம் இருக்கு. கேளுங்கள் அப்படிங்கிறது மட்டும், வார்த்தையை கேளுங்கள் அப்படிங்கிறது மட்டும் 100 வசனம் இருக்கு. ஒவ்வொன்றையும் தியானிக்கும் போது நமக்குள்ளே தேவ ஆசீர்வாதம் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். மற்றவர்களுக்கு நம் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். நாம் வார்த்தையை கேட்கணும். இந்த வார்த்தை தேவன் அளிக்கிறார். இந்த வார்த்தை வழியாக ஆண்டவர் பேசுகிறார். லூக்கா 11:28 வாசிங்க. லூக்கா 11:28 வாசிக்கும் போது தேவன் நமக்கு சொல்லுகிற விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். கவனிங்க. லூக்கா 11:28. அதற்கு இயேசு அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். அல்லேலூயா. லூக்கா 11:28ங்களா? இன்னொரு முறை வாசிங்க.
கேட்கணுமோ பிறகு என்ன செய்யணுமா? அதை காத்துக்கொள்ள வேண்டும். வார்த்தையை காத்துக்கொள்றதுன்னா என்ன? வார்த்தையை கேட்கணும். காத்துக்கொள்றதுன்னா என்ன? ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையின்படி நம்மை மாற்றிக்கொள்வதுதான் காத்துக்கொள்வது. அல்லேலூயா. வார்த்தை கேட்கணும், அதன்படி நம்ம என்ன செய்யணும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். வார்த்தையின்படி மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்ப நான் எதுக்கு ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கேன்? வார்த்தையின்படி என்னை மாற்றிக்கொண்டேன். நீங்கள் வெளிப்படுத்துகிற ஸ்தோத்திரம் படிச்ச பழைய பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் வஸ்திரம் எப்போது எப்படி இருக்கட்டும்? வெண்மையாக தலைக்கு எண்ணெய் குறையாமலும் இருக்கட்டும். ஆனால் எப்போதும் 24 மணி நேரம் 30 நாள் நம்ம வெண்மை உடுக்க முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது நம்ம என்ன செய்யலாம்? அந்த வார்த்தையை கீழ்ப்படி நம்ம ஆராதனைக்கு வரும்போது அதை பயன்படுத்தலாம். அப்போ வார்த்தையின்படி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும், வார்த்தையை கேட்க வேண்டும் அப்படிங்கிறது இதுல மெயினாக இருக்கு. 2வது வாசிப்போம். யோவான் 4:39. யோவான் 4:39 என்ன சொல்கிறது? எடுத்தவர்கள் வாசிங்க. யோவான் 4. எல்லாரும் வேதத்தை திறக்கணும். நீங்க வாசிக்காட்டா கூட அதை திறந்து வச்சு அதை தியானிக்கணும். அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? இப்போ நீங்க ஒரு ஊருக்குள்ள போய் இயேசுவினை வாருங்கள், இயேசு அற்புதம் செய்கிறார் என்று சொல்லும்போது அவங்க வருவாங்களா? வரமாட்டாங்க. ஆனா இந்த ஸ்திரீ, இந்த சமாரிய ஸ்திரீ, சமுதாயம் புறக்கணித்த இந்த சமாரிய ஸ்திரீ, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த இந்த சமாரிய ஸ்திரீ இயேசுவினிடத்தில் வார்த்தையை கேட்டால், கேட்டு ஊருக்குள்ள போனார். ஊருக்குள்ள போய் எல்லாரும் சொன்னாங்க, ஒருவர் வந்திருக்கிறார், மேசியா, அவர் என்னை குறித்து இப்படியெல்லாம் சொன்னார், நீங்க வாங்க, அங்க ஆண்டவர் உங்களுக்கும் நல்வார்த்தை சொல்வார் என்று சொல்லி அழைத்து வந்தார். ஊரே வந்துச்சு. அந்த ஸ்திரீ மட்டும் திருப்பி வரல, அழைத்து வந்த எல்லாரும், கிராம மக்கள் எல்லாரும் இயேசுவினிடத்தில் வந்தார்கள். பாருங்க, அங்க அந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு அவர்கள் என்ன செய்தார்களா? விசுவாசித்தார்கள். வார்த்தையை கேட்கணும், பிறகு விசுவாசிக்கணும். உங்களுக்குள்ள விசுவாசம் வளரணும், உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகணும். ஆண்டவர் தான் பேசுறாரு, நீங்க விசுவாசிக்கணும். இந்த இடத்துல பேசுறது மனிதர்கள் அல்ல, ஆண்டவர் பேசுகிறார், ஆண்டவர் பேச செய்கிறார், ஆண்டவர் தான் பேசுகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கணும். அந்த ஸ்திரியை அந்த வசனத்தை மீண்டுமாய் வாசிங்க. இப்ப அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? அந்த சமாரிய ஸ்திரீ என்ன பண்ணாங்க? சாட்சி சொன்னாங்க. அந்த ஸ்திரீயின் பேரு பரலோகத்தில் எழுதப்பட்டுச்சா? சமாரிய ஸ்திரீ பேரு பரலோகத்தில் எழுதப்படல. ஏன்னா பாவம் நிறைய, ஏகப்பட்ட பாவம். அவன் பேர் எழுதப்பட்டிருந்தா இதுல சமாரிய ஸ்திரீன்னு போடப்பட்டிருக்காங்க. அந்த ஸ்திரீயின் பேரே போடப்பட்டிருக்கும். அவங்க ஸ்திரீயின் பேர் போடப்படாத காரணம் அவங்களுடைய பாவம். பிரியமானவர்களே, பாவத்தோடு வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாது. பேசித்தனம், கள்ளத்தனம், திருட்டுத்தனம், பொய் சாட்சி, அருவருப்பு, இந்த மாதிரி காரியங்களில் இருக்கிறவர்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாது. ஆண்டவரே மன்னியும், இந்த ஸ்திரியை போல நான் பாவத்தில் இருக்கக்கூடாது, என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதும் அப்படின்னு சொல்லி இருக்கணும். அல்லேலூயா. பேர் ஜெபிக்கணும். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த செய்தி புரியுது? கரங்களை தட்டி எத்தனை மகிமை. அல்லேலூயா. உங்க பேர் எப்போங்க ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும்? நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவருக்குள்ள பழைய மனுஷனை அடக்கம் பண்ணி புதிய மனுஷனை நீங்க வெளியே வரும்போது தான் உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. அது அறகுறையா செஞ்சா எழுதப்படாது. அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல ஒரு மனுஷனை நான் சந்தித்து அவர் ரசிக்கப்பட்டு சொல்லிட்டாரு. ஆனா அவரு பாருங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல கோபமா ஒரு ஆளை பிடிச்சி குற்றாரு, உன்னை வெட்டிடுவனாக்கும் அப்படின்றாரு. ஆனா ரசிக்கப்பட்டாரு சொல்றாரு. ஆனா அவர் சொன்னார், உன்னை வெட்டிடுவோம். நாங்கள் எல்லாம் அப்படியே அறந்து போனோம். ரசிக்கப்பட்ட
சொல்றாரு, அந்த மனுஷனுக்கு கோபப்பட்டு வெற்றிடுவாரு. ஒருவேளை வெற்றுகிற மனுஷனா இருந்தால் அவர் என்ன செய்யற? நல்ல இன்னும் ஞானஸ்தானத்துல பழைய மனுஷன் என்ன செய்யற? அடக்கம் பண்ணப்படுது. இவங்க பேர் ஜீவ புஸ்தகத்துக்கு இருக்கா? நான் சொல்ற விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாவத்தோடு இருந்தாலும் எத்தனை நற்காரியம் செய்தாலும் உங்க பேர் ஜீவ புஸ்தகம். எங்க அம்மாவுடைய செயல் நல்லது, சாட்சி சொன்னாங்க, இயேசுவை பத்தி சொன்னாங்க, மக்கள் வந்தாங்க, கை காட்டினாங்க. இயேசு அங்கே இருக்கிறா, ஆலயத்தில் இருக்கிறா, கர்த்தரின் சத்தம் ஜெப வீட்டுல இயேசு இருக்கிறார், கை காட்டினாங்க. ஆனா அவங்க கை காட்டியாகவே இருந்தாங்க. ஆலயத்துக்குள்ள வரல, பேர் எழுதப்படலை. நம்ம கை காட்டுகிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி சாட்சி சொல்கிறவர்களாக மாத்திரமல்ல, நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவின் பின்னால சென்றார்கள். ஆனால் இயேசு ஒரு சமாரிய ஸ்திரியை தேடி சென்றார், பாவியை தேடி சென்றார், பாவம் செய்த மகளை தேடி சென்றார். ஆனால் அந்த ஒரு ஸ்திரீ இந்த கிராமத்தையே இயேசு வந்து கொண்டு நிறுத்தினார். வாசிங்க இந்த பாய் என்னிடத்தில் சொன்னார் என்று அந்த வார்த்தை நிமித்தம் பாருங்க, அவர் சொன்ன சாட்சி நிமித்தம் எல்லாரும் இயேசுவை என்ன செஞ்சாங்களா? விசுவாசித்தார்கள். அல்லேலூயா! இப்ப நீங்க ஒரு முடிவுக்கு வரீங்களா? நானும் என்ன செய்வேன்? இயேசுவை பத்தி சாட்சி சொல்லுவேன், எல்லாரையும் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கொண்டு வருவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆமென். அல்லேலூயா! அடுத்த வயசுங்க ஆண்டவரே, இந்த சமாஜ ஸ்திரீ பேர் இது இல்லப்பா, அவரை போல நான் எங்க கிராமத்தை, எங்க தெருவை, எங்க ஊருவை, எங்க பட்டணத்தை ஆண்டவரே உங்களை கொண்டு வர வேண்டும். இடம் காலியா இருக்குது, இதை நிரப்பணும் ஆண்டவரே, இன்னும் பெரிதாக கட்டணம் ஆண்டவரே, தடைகளை கேட்பீராக, எங்களை சாட்சிகளாய் மாற்றுவீராக, சாட்சி சொல்லும்படி பலத்தை தருவீராக, பரிசுத்த ஆவியானவர்களை உற்சாகமாய் நடத்துவீராக. ஜெபிக்கிறோம் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் அப்படி செய்வார். கரங்களை ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து வாசிக்கும் போது வார்த்தையை, முதல்ல வார்த்தையை கேட்க வேண்டும், இரண்டாவது வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், மூன்றாவது யோவான் 4ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிங்க. யோவான் 4:39 வேக வேகமாக எடுத்து வாசிங்க. இப்போ அதான் வாசிங்களா? யோவான் 4:39ங்களா? இன்னொரு முறை வாசிங்க. ரைட் ரைட். அப்போஸ்தலர் 2:41 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:41 நாம் வாசிக்கலாம். அவருடைய வார்த்தையை என்ன செய்யணுமா? ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். பிரசங்கத்தை நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். இது வழியாக கர்த்தர் பேசுவார், உங்களுக்கு தான் பேசுவார், உங்கள் பிள்ளைகளுக்கு தான் பேசுவார், நம்முடைய இந்த வாரத்தில் 7 நாளுக்காக பேசுவார். இந்த ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கிற வார்த்தை இந்த வாரத்திற்கான வார்த்தை. ஒவ்வொரு வாரமும் தேவனை நடத்தும்படியாக பேசுகிறார். அந்த வார்த்தையை நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். இது எனக்கு தான், இது எனக்கு தான், இது எனக்கு தானே ஏற்றுக்கொள்ளணும். வார்த்தை பேசும்போது பாருங்க, அவர் பேசுறாரு பாருங்க, என்னைய தான் குறி வச்சு பேசுறாரு அப்படின்னு சொல்றாரு. உங்களை குறி வச்சு பேசுறது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை சரிபடுத்தும்படியாகத்தான் வரும். அதை நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீங்க வார்த்தையை கேளுங்க. சரியா, நான் உங்களுக்கு வார்த்தையை கேட்கலையா? ஒழுங்கா நான் ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறேன், வேலைக்கு போக மாட்டேன், ஒழுங்கா நான் ஆராதனைக்கு வந்துடுறேன், நான் ஆராதனையில் பங்கு கொடுக்குறேன், சரி கேளுங்கள் அப்படி நீங்க ஏற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது சொன்னாரு, வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். சொன்னது அப்படியே விசுவாசிக்கணும். ஆன்மா இவரு அவருக்கு தேவையானது சொல்றாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்க அந்த வார்த்தையை முழுமையா என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அடுத்து என்ன சொல்றாரு? இந்த வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாசிங்க, இந்த வசனத்தை முழுமையா வாசிங்க. அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட மக்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றாங்க. வார்த்தையை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஞானஸ்நானம் பெற்று புது சிருஷ்டியாய் மாறினார்கள். வார்த்தையை கேட்கிற மக்கள் நாம் ஞானஸ்நானம் பெற வேண்டும். அங்கே
வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். தொடர்ந்து அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஒரு பிரசங்கத்துல. இந்த பிரசங்கம் பண்ணது யாரு? சிலர் பவுலும்பாங்க. பவுல் கிடையாது. இது யார் பிரசங்கம் பண்ணது? பேதுரு பிரசங்கம். பேதுரு யாரு? மீன் பிடிக்கிற தொழிலாளி. அவன் படிச்சிருக்கானா? படிப்பே கிடையாது. ஆனாலும் தெரியாது, எழுத தெரியாது, எதையாவது வாசிக்கலாம் தெரியாது. அது படமாக தான் பார்க்க முடியும். அவருக்கு வாசிக்க வராது. ஆனா அவன் பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. அப்ப எத்தனை பேர் வந்திருப்பாங்க? எத்தனை பேர் இருப்பாங்க? கிட்டத்தட்ட 5000 6000 பேர் இருந்திருக்கக்கூடும். அவ்வளவு மக்கள் மத்தியில் 3000 பேர் ஒப்புக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. பிரியமானவர்களே, வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற வேண்டும். இல்லை ஞானஸ்நானம் எடுக்காத யாராவது இருந்தால் இனி வரும் காலங்களில் ஞானஸ்நானம் எடுக்கணும். எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும். ஞானஸ்நானம் எடுத்தா உங்களை ஆண்டவர் என்ன செய்வார்? தம்மண்டை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்குது? சேர்த்துக் கொள்ளப்பட்டார். இந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. பாருங்க, வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் சபையில் என்ன செய்கிறாரு? சேர்த்துக் கொள்ளுகிறார். அது வரைக்கும் என்ன செய்யல? சேர்த்துக் கொள்ளல. அவங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க. இயேசுவின் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே இருக்காங்க. ஏதேன் தோட்டத்துக்கு உள்ள வரல. ஏதேன் தோட்டத்துக்கு உள்ள இருக்க பாதுகாப்பு, சுடர்களின் பட்டயம் அவர்களை பாதுகாக்கும். ஏதேன் தோட்டத்தில் சகல ஆசீர்வாதமும் இருக்கும். ஏதேன் தோட்டத்துக்குள்ள இயேசு வருவார், தினமும் பேசுவார். ஏதேன் தோட்டத்துக்குள்ள மகிழ்ச்சியாய் கர்த்தரோடு சங்கரிக்க முடியும். அல்லேலூயா. இப்போ அவர்கள் வெளியே இருக்கிறார்கள். ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் ஏதேன் தோட்டத்துக்குள்ள சபைக்குள்ள சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். உங்களையும் என்னையும் கர்த்தர் சேர்த்துக் கொண்டார். கரங்களை தேடி கர்த்தர் மேன்மைப்படுத்துவோம். ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எல்லாரும் ஆண்டுடைய சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்ட கர்த்தர் சேர்த்துக்கிட்டார். இதுக்கு முன்னாடி பாவம், நாட்டம், அருவருப்பு ஒதுக்கி வைத்த ஸ்தோத்திரம் சபை ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஞானஸ்நானத்துக்கு புது சக்தியாய் மாறியவுடன் அவர்களை சேர்த்துக் கொண்டார். அவருடைய பிள்ளையாக சேர்த்துக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம இப்போ அவருக்கு சொந்தம். அல்லேலூயா. அவர்தான் நமக்கு சொந்தம். பூமியில் எல்லாரும் அந்நியர்கள் தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவ தான் நமக்கு சொந்தம். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் தான் நமக்கு சொந்தம். நீங்க தான் எனக்கு சொந்தம். நீங்க தான் எல்லாரும் எனக்கு சொந்தம். அல்லேலூயா. என்ன, எங்கள் குடும்பத்தில் 500-1000 பேர் இருக்காங்க சொந்தக்காரங்க. யார் வீட்டுக்கு நான் போக மாட்டேன். ஆனால் உங்களை தேடி வருவேன், உங்களுக்கு வேலை செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு பாசமும் திறந்து விட்டாங்க. இன்னைக்கு வந்து அழகாக கிளீன் பண்ணி சுத்தமாக என்ன அழகாக எவ்வளோ வேலை செஞ்சு. அல்லேலூயா. அவங்களாம் கழுவி இதேமாதிரி சுத்தமாக வச்சுக்காங்க. எப்பவும் அல்லேலூயா. அதை பயன்படுத்த வேண்டும். மேற்கொண்டு ஆடுகளுக்குரிய சகல தேவைகளையும் கொடுக்க வேண்டும். ஆடுகளுக்கு தண்ணீர் பார்க்க வேண்டும். அதற்கு பசும்புல்லான இடங்களில் கொண்டு போய் அவங்க மேய்க்க வேண்டும். அவர்களுக்கு வேண்டிட்டு செய்ய வேண்டும். அதுபோல இந்த சபையின் பிள்ளைகளுக்கு நல்ல சபை கட்ட வேண்டும், நல்ல காற்று கொடுக்க வேண்டும், நல்ல பாய் சேர் கொடுக்க வேண்டும். 100 சேர் வேணும். நம்ம சபையார் எல்லாரும் சேரில் உட்கார்ந்து ஆரம்பிக்கணும். 100 சேர் வேணும். ஜோம் பண்ணிட்டாங்க. 20 சேர் இருக்குது, 120 சேர். அல்லேலூயா. நம்ம போல் அப்படிதான் போனோம். அல்லேலூயா. 30க்காக ஜெபித்தோம், வந்துட்டோம். 60க்காக ஜெபித்தோம், வந்துட்டோம். இங்கேயும் என்னது 100, 120க்கு தான் நம்ம ஜெபிக்கணும். அது வந்த உடனே 3000 பேர். அல்லேலூயா. 3000 பேர் இந்த சபையில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். 3 மாடியிலே கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா. இந்த பெரிய 2 ஏக்கர் இடத்தை வாங்க போறோம். அல்லேலூயா. யாருக்கு தீர்க்க தரிசனம்? உங்களுக்காகவே. அல்லேலூயா. வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவாய். வார்த்தை உங்களை வாழ வைக்கும், பெருக வைக்கும். எல்லாம் சேர்ந்து போடணுமா? வார்த்தைகளை இயேசு தந்து வாழ வைத்திடுவார். வசனத்தை இயேசு தந்து வழி நடத்திடுவார். வார்த்தைகளை இயேசு தந்து வாழ வைத்திடுவார். வசனத்தை இயேசு தந்து வழி நடத்திடுவார். நல்லவரின்
உங்களை வாழ வைத்து மகிழ்ச்சி ஆக்குகிறார். அல்லேலூயா. பேதுரு சாதாரண மனிதன், படிப்பே இல்லாத மனிதன். அவனை கொண்டு 3000 பேர் ஒரே பிரசங்கத்துல ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்படப்பட்டார். அவனை விட நாம் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. அவர்களெல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறல. இயேசு அந்த நாட்களில் பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு கொடுக்கவில்லை. அவர் பரலோகத்துக்கு போய் அங்கிருந்து பரிசுத்த ஆவியை அனுப்பின பிறகுதான் நம்மெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை விட நாம் விசேஷமானவர்கள், உயர்ந்தவர்கள், கனம் பெற்றவர்கள் என்பதை தேவன் நமக்கு அங்கே காண்பிக்கிறார், கோடிட்டு காண்பிக்கிறார். ஆகினால அவர்களை விட விசேஷமானவர்கள். ஆண்டவரை பேதுருவை வைத்து பிரசங்கித்து 3000 பேரை கொண்டு வந்தீரே, என்ன பேச்சு, நீ நிறைய ஆட்கள் இந்த சபைக்கு கொண்டு வரணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த விருப்பம் இருக்கு? வலது கையை உயர்த்துங்க. ஆண்டவரே, என்னை வைத்து 3000 பேரை கொண்டு வரணும்ப்பா. எங்க தேசத்தில் 100 கோடி மக்கள் ரட்சிக்கப்படல, நரகத்தை நோக்கி போறாங்கப்பா, நரகத்தை நோக்கி போறாங்க. அவர்கள் அழியக்கூடாது, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். என்னை கொண்டு 3000 பேர் கொண்டு வரணும்ப்பா. பேதுருவை வைத்து செய்தீரே, அதே வல்லமை, அதே ஆசீர்வாதம், அதே வார்த்தைகள் எனக்குள்ளே வருவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு வார்த்தையை கேட்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்று சபையிலே அவங்க முதல்ல ஸ்தோத்திரம் கேட்க வேண்டும், 2வது விசுவாசிக்க வேண்டும், 3வது ஏற்றுக்கொள்ள வேண்டும், 4வதாக நாம் கவனிப்போம். எரேமியா 11:6. எரேமியா 11:6. எரேமியா 11:6 வாசியுங்கள். எடுத்தவங்க சீக்கிரம் வாசிங்க. எல்லாரும் வேகமாக வாசிக்கணும். ஸ்தோத்திரம் சொல்லி முடிக்கிறதுக்கு ஒரு சபையில் வாசிப்பாங்க. அவ்வளவு ஸ்பீடு. நீங்கள் வசனத்திலே தேறினவர்களாக காணப்பட வேண்டும். உங்கள் பைபிளை நீங்கள் அடிக்கடி வாசித்தா தான் நீங்கள் எடுக்கிற வார்த்தை டக்குன்னு வரும். வாசிங்க. இப்போ வார்த்தையின்படி செய்ய வேண்டும். அல்லேலூயா. வார்த்தையை எடுத்துக்கொள்ளணும். வார்த்தையின்படி நாம் கிரியை செய்ய வேண்டும். வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கை செயல்பட வேண்டும். வார்த்தையின்படி நம்ம பிள்ளைகளை நடத்த வேண்டும். தேவ வார்த்தையின்படி சபையை நடத்த வேண்டும். அல்லேலூயா. சபையில ஒவ்வொரு நிகழ்வுகளும் வார்த்தையின்படி தான் இருக்கு. கர்த்தரை துதிக்கணும், அது முதல்ல செய்யணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். 2வது கர்த்தரை பாடணும், அதான் பாடணும். 3-4 பாட்டு பாடணும். அதுக்கு பிறகு கர்த்தரை ஆராதிக்கணும், பணிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் நம்ம எல்லாரும் ஆராதனை நடத்தணும். அதுக்கு பிறகு தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும், அதுதான் சங்கீதம் வாசிக்கணும். அதை எல்லாரும் வாசித்து கேட்கணும். அதற்கு பின்பு பாருங்க சாட்சி சொல்ல வேண்டும், அதுக்கு சாட்சி சொல்லணும். அதற்கு பின்பு ஸ்தோத்திரம் அறிவிப்புகளில் அவசர ஜெபத்துக்காக ஜெபிக்கணும். யாருக்காவது அவசர ஜெபம் அது கேட்டு நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொரு ஆராதனையும் அவசர ஜெபத்துக்காக ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும். அந்த அறிவிப்புகளில் அது ஜெபம். அதற்கு பின்பு பாருங்க கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். கடைசியில் ஆசீர்வாதம். இதெல்லாம் வசனத்தின்படி இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் வசனம் இருக்கு. நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒவ்வொன்றுக்கும் 2 வசனம் இருக்கு. அதன்படி தான் இந்த ஆராதனையே நடக்கு. மனித கற்பனைகளின்படி ஆர்டர் சர்வீஸ் அல்ல. இது தேவ நியமத்தின்படி வார்த்தையின்படி நம்ம செய்கிறோம். ஆவிக்குரிய விதத்திலே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். தொடர்ந்து வாசிங்க. வசனத்தின்படி நாம் என்ன செய்யணுமா? செயல்பட வேண்டும், செய்ய வேண்டும். வார்த்தைகளை கேட்பது மாத்திரமல்ல, விசுவாசிப்பது மாத்திரமல்ல, வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதன்படி நாம் செய்ய வேண்டும். வார்த்தை என்ன சொல்றதோ அதன்படி செய்ய வேண்டும். பாருங்க, அந்த பேதுரு பாருங்க, படிக்கவே இல்லை. அவன் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டான், ஏற்றுக்கொண்டான். அவன் அதன்படி செய்கிறவனாக இருந்தான். நீ கேட்ட வார்த்தையை அப்படியே பிரசங்கம் படிக்கவே இல்லை. ஸ்தோத்திரம். உடன்படிக்கை புஸ்தகம் இருந்தது, படிக்கல. நியாயப்பிரமாணம் புஸ்தகம் இருந்தது, படிக்கல. ஆண்டுடைய சட்ட திட்டங்களாகிய கற்பனைகள் இருந்தது, அவன் படிக்கல, படிக்க முடியல. ஆனால் படித்ததை கேட்டான், பிரசங்கத்தை கேட்டான். அதை மனசில் வச்சு அவன் அப்படியே பிரசங்கம் பண்ணினான், செய்தான். செய்த போது ஆயிரக்கணக்கான மக்கள் உடைய வார்த்தையை கேட்டாங்க. இயேசுவை போல பிரசங்கியாய் மாறிட்டான். அவனை போல மாற்றப்பட்டான், அவனை போல உருவாக்கப்பட்டான்.
அவருடைய செய்தியை கேட்டு 3000 பேர் பைபிளில் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்டுவிட 3000 பேர் ஞானசாரம் எடுத்தாங்களா அப்படின்னு எழுதல. ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு 3000 பேர் ஞானசாரம். காரணம் அவருடைய விசுவாசம் பெரிது, அவருடைய சோதரம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிற செயல்பாடு தெரியுது. எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. எத்தனை பேர் உட்கார்ந்தாங்க? 11 சீஷர்கள் உட்கார்ந்தாங்க. 120 பேர் இருந்தாங்க. ஆனால் எழுந்து தைரியமாய் பேசி சாட்சி சொன்னது பேதுரு தான். அல்லேலூயா. 11 பேர் உட்கார்ந்தாங்க. எந்திரிச்சு இயேசுவை பற்றி, அவருடைய வசனத்தை பற்றி, அவருடைய செயல்பாடுகளை பற்றி பேசி செயல்பட்டார். அல்லேலூயா. அப்படி நாம் செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு மிக முக்கியம். ஸ்தோத்திரம். வாசியுங்கள். நீதிமொழிகள் 4:4. நீதிமொழிகள் 4:4. அவர் போதித்து சொன்ன வார்த்தைகள் நம்ம இருதயம் ஆண்டவருடைய வார்த்தையை காத்துக்கொள்ளணும். அதை நம்ம ஏற்கனவே பார்த்துக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். காத்துக்கொள்வது என்றால் அந்த வார்த்தை நமக்குள்ள இருந்து அதுபடியே நம்ம செயல்படுவது, வார்த்தையின்படியே செயல்படுவது. அந்த வார்த்தையை மீறக்கூடாது. அந்த வார்த்தை தொடர்ந்து நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதுதான் காத்துக்கொள்வது. அந்த வார்த்தையை நம்ம மறைக்கக்கூடாது. அல்லேலூயா. வர்றவங்களை எப்படி நம்ம வரவேற்கணும்? நம்ம சபைக்கு வர்றவங்களை எப்படி வரவேற்கணும்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பைபிள் அப்படிதானே இருக்கு. பைபிள் அந்த வார்த்தை அப்படியே சொல்ல வேண்டியதான். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே பிள்ளைகள். இன்னைக்கு யாராவது புது விசுவாசிக்கு வந்திருக்கீங்களா? இன்னைக்கு தான் நம்ம முதல்ல அப்படி யாராவது வந்திருக்கீங்களா? இல்லை. எல்லாரும் நம்ம தொடர்ந்து வருகிறவர்கள். புதிதாக வருகிறவர்களை நம்ம 1-2 விசுவாசிகள் அவங்களை வரவேற்கிறோம். வாங்க. அவங்க எழுப்பி விட்டு அவங்களுக்கு பேர சொல்லி கை கட்டி அவங்களுக்கு நன்றி சொல்லி வாழ்த்து சொல்லி அவர்களை நாம் வரவேற்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு சபையில் அந்த மாதிரி வர்றவங்களுக்கு ஸ்தோத்திரம் கிஃப்ட் கொடுப்பாங்க. கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க. கிஃப்ட் நிறைய வாங்கி வச்சுருப்பாங்க. பீரோவே இல்லை, பீரோ வாங்கி கொடுங்க யாராவது. அல்லேலூயா. அப்படியே பீரோ வாங்கி கொடுக்கணும். ஃபேன் இல்லை, ஃபேன் இருக்குது. ஏசி வாங்கி கொடுக்கணும். அல்லேலூயா. 4 ஏசி வேணும். நம்ம இங்கே 2 ஏசி, அங்கே 2 ஏசி வச்சாச்சுன்னா போதும். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு போதுமானதாக இருக்கும். ஆமென். கர்த்தர் செய்வாரா? கர்த்தர் செய்வாரா? ஏசி தருவாரா? தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. என் இயேசுவால் கூடாதே ஒன்றுண்டோ, என் இயேசுவால் கூடாதே ஒன்றுண்டோ, என் இயேசுவால் கூடாதது, என் இயேசுவால் கூடாதது, என் இயேசுவால் கூடாதது ஒன்றுண்டோ.
ஒன்றுமே இல்லை. அவர் பேசி தருவார். 3 மாடியை கட்டி தருவார். 3000 பேரையும் தருவார். கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரையும் நிறைய தலைவர்களாக, சுகக்குழு வீரர்களாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு ஞானம் கிடையாது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு அது தெரியாது, எனக்கு இது தெரியாது, ஒன்றுமே சொல்லக்கூடாது. உங்களை கொண்டுதான் இந்த சபையிலே தேவனுடைய ராஜ்யம் முழுமையாக பெரிதாக கட்டப்பட்டு தேவனுக்கு மகிமை உண்டாகும். வசனத்தை காத்துக் கொள்ள வேண்டும். பேதுரு தனக்குள்ளே ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டாங்க, காத்துக் கொண்டாங்க. நேரம் வரும்போது எல்லா வசனத்தையும் கடற்கரை சொன்னாங்க. எல்லாரும் கேட்டு ஆச்சரியப்பட்டு குடித்தாங்க. படிக்காத பேதுருக்கு இப்படிப்பட்ட கல்விமானின் நாம் வந்தது எப்படி? தேவனுடைய அனுக்கிரகம். ஆமென். தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம். அல்லேலூயா. நீ பேதுரு தான் சாப்பிடணும். பேதுருக்கே இயேசு தான் நான் சாப்பிடணும். இயேசுக்கு தான் மீன் சொல்றாங்க. பேதுருக்கு என்னது போகணும். ஆபிரகாமுக்கு என்னது தெரிய மாட்டாங்க. அல்லேலூயா. ஈசாக்கு என்னது ஆட்டுக்கோழி. அவன் இன்றைக்கு நம்ம இயேசு மீன் சாப்பிட்டார். அல்லேலூயா. ஆமாம், மீன் கேட்டேன், மீன் இருக்கா மீன் கேட்டேன், மீன் கொடுத்தா என்ன இருக்கும்? இந்த 2 மீன் ஆசீர்வதித்து எல்லாரும் சாப்பிட மாதிரி செய்யலாம். இன்னைக்கு மீன் சாப்பாடு. அல்லேலூயா. மீன் பிடித்தான், அவன் சம்மந்தப்பட்டது. அந்த சாப்பாடு இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஆசீர்வதிக்கப்படும் போது எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷப்பட முடியும். அந்த வார்த்தையை காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து வாசிங்க, நீர்மொழிகள் சொல்ற யோவான் 15:7. யோவான் 15:7 வாசிங்க. எடுத்தவங்க சீக்கிரமா வாசிங்க, டக்கு முடிச்சு போயிடலாம். யோவான் 15:7 வார்த்தை அருளுகிறார், நீங்கள் என்னிலே இருக்க வேண்டும், என் வார்த்தை உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நீங்கள் நிலைத்திருக்கும்படி என் வார்த்தைகளை வைத்து நீங்கள் ஜபத்தை ஏறெடுத்து என்னிடத்திலே கேட்டால் என்னெல்லாம் கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஏற்று வார்த்தையை அருளுகிறார். எந்த வார்த்தையை அருள்கிறாரு? நீங்க கேட்கறதெல்லாம் கிடைக்கும்படியான வார்த்தையை அருள்கிறார். அல்லேலூயா. நீங்க என்னெல்லாம் கேட்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும். ஆமென். எத்தனை நம்புறீங்க? நம்புறதுலாம் ஆமாம். பலவிதத்தை உயர்த்தி சத்தமாக அலையில சொல்லுவோமா? வார்த்தையின் நம்ம நிலைத்திருக்க வைத்து நாம் அவரிடத்தில் கேட்டது எல்லாத்தையும் தருவார். ஆம்பளை பிள்ளைங்க வேணும் கலந்து ஆம்பளை பிள்ளை தருவார். அல்லேலூயா. ஆமாம். எனக்கு உச்சிதமான ஆகாரத்தினால் போஷித்து காப்பாற்ற மாட்டவரே கேளுங்க, நீ தருவார். அல்லேலூயா. என்ன கேட்கறீங்களோ ஆனால் அதுக்கு முன்னாடி நினைச்சிடணும், அவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருக்கணும். நாம் அவருக்குள்ளும் அவருடைய வார்த்தை நமக்குள்ளும் நிலைத்திருக்க வேண்டும். ஒரு வாரம் அந்த வசனத்தை கீழ்ப்படினோம், அடுத்த வாரம் கீழ்ப்படிக்கூடாது. அப்படி அல்ல. இயேசுவின் வருகை மட்டும் நாம் அவருக்குள்ள கீழ்ப்படிந்து நிலைத்திருந்தால் அவர் நம்மை நினைப்பார், நம்ம கேட்டுக்கொள்வதெல்லாம் தருவார். அல்லேலூயா. ஆமாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் நாம் கேட்டுக்கொள்வதெல்லாம் தரும்படியாகத்தான் அவர் வார்த்தையை உங்களுக்கு அருளுகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும், அவர் வார்த்தையை நிலைத்திருக்க வேண்டும். யோவான் ஸ்தோத்திரம். உபாகமம் 11:7 வாசிங்க. உபாகமம் 11:7 வாசிங்க. எடுத்தவங்க சீக்கிரம் வாசிங்க. உபாகமம் 11:7 அவர் வார்த்தையை அருளி நம்முடைய ஜெபத்தில் நம்ம கேட்கறதெல்லாம் தர்றாரு. கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகளை எல்லாம் அவர்கள் கண்கள் அல்லவோ கண்டது. அவ்வளவுதானே? ஸ்தோத்திரம். 15:7ங்களா? 15:7. உபாகம் 11:9.
11:9 வாசிங்க. நீங்கள் சுதந்தரிக்க போகிற நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திற்குள் பிரவேசித்து பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படிக்கும் ஆ. கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு அவர்களுக்கு வாக்கு கொடுத்து ஆணையிட்ட வாழும் தேடும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கும் என்ன செய்யணுமா? என்ன செய்யணுமா? நீடித்து வாழ வேண்டும். நம்ம 120 வருஷம் வாழணும், இல்லைன்னா 80 வருஷம் வாழணும். நீடித்து வாழணும், தீர்க்காயுசு வரைக்கும் வாழணும். நீடித்து வாழும்படிக்கு இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை வார்த்தைகளை கைக்கொள்வீர்களாக. அல்லேலூயா. கைக்கொள்வீர்களாக அப்படின்னு இருக்குதா? 9ல் இருக்கா? நீங்கள் என் வார்த்தைகளை இருதயத்திலே உங்கள் இருதயத்துக்குள்ள வைக்கணும், உங்க ஆத்மாக்குள்ள வைக்கணும். வைத்து நடக்கிற போதும் படுத்திருக்கும் போதும் பேசுவீர்களாக. அல்லேலூயா. இந்த வார்த்தை குறித்து 9லையும் 19லையும் தெளிவாக சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த வார்த்தையை எங்க வைங்க? இருதயத்துக்குள்ள வைங்க, ஆத்மாக்குள்ள வைங்க. அந்த வசனத்தை வாசிங்க. வார்த்தைகளை உங்கள் இருதயத்துக்குள்ளும் ஆத்மாவிலும் பதிக்க வேண்டும். நல்ல கவனிங்க. என்ன சொல்லி இதை கவனிக்கணும். வார்த்தையை காத்துக்கொள்ள வேண்டும் பார்த்துக்கணும், வார்த்தையை நிலைத்திருக்க வேண்டும் பார்த்துக்கணும். இதுல என்ன சொல்றாரு? வார்த்தையை பதிக்க வேண்டும். பதிக்க வேண்டும்னா என்ன அர்த்தம்? பதிக்க வேண்டும், பதிக்க வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? கவனிங்க. வார்த்தையை பதிக்கணும், இருதயத்துக்குள்ள எழுதணும், இருதயத்துக்குள்ள எழுதணும். பதிக்கணும்னா மனப்படமா வைக்கணும், மனப்படமா வச்சுக்கணும். அது இயேசு தேவன் பதித்த போது கல்வெட்டில் பதித்தார். கல்வெட்டில் பதித்தார். நாம 2 இடத்துல படிச்சிருக்கோம். எங்கெல்லாம் கல்வெட்டு போட்டுக்கிறோம், சபையை கட்டி கல்வெட்டு வச்சிருக்கிறோம் 2 இடத்துல. இந்த கல்வியின் மேல் சபையை கட்டுவேன், அந்த வார்த்தையை பதிச்சிருக்கிறோம். ஒன்று பள்ளிக்காரன், இன்னொன்று மாதமாகும். அடுத்து ராமாபுரத்துலையும் படப்பையிலும் பதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கல்வெட்டு பதிக்கணும். இந்த மாதிரி கல்வெட்டில் நம்ம பதிக்கிறது போல வார்த்தையை நம்ம இருதயத்துக்குள்ள எழுத வேண்டும், பதிக்க வேண்டும். இப்போ கல்வெட்டில் வச்சுதான் திருப்பி அதை அழிக்க முடியுமா? அழிக்க முடியாது. கல்வெட்டில் இருந்தால் அழிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் கல்வெட்டில் பதிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இருதயத்துக்குள்ள பதிச்சா அதை அழிக்கக்கூடாது. அல்லேலூயா. இருதயத்தில் வசனத்தை மீண்டும் வாசிங்க. 19 தானே? 19. இருதயத்திலும் இருதயத்துல மாத்திரமல்ல, எங்க வைக்கணுமா? ஆத்மாக்குள்ள வைக்கணும். ஆத்மா என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நடத்திக்கு ஜீவனுக்குள்ளே அதை வைக்கணும், பதித்து வைக்க வேண்டும். அப்போ தேவன் சொல்லுகிற விஷயம் நம் வார்த்தையை பதிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. இருதயத்திலே அவைகளை வைக்க. உபாகமம் 6:6 சொல்லுகிறது. 6:6 பேசி முடிப்போம். 6:6 சொல்லுகிறது. இப்போ இதெல்லாம் நம்ம ஆத்மாவிலே பதிக்க வேண்டும் என்று நம்ம எழுதி கொள்ள வேண்டும். இந்த தலைப்பு என்ன? ஆத்மாவிலே பதிக்க வேண்டும். உபாகமம் 6:6 சொல்லுகிறது, உனக்கு சொல்லுகிற இந்த கட்டளையிடுகிற இந்த பிரசங்கத்தில் பேசுகிற வார்த்தைகளை உங்க இருதயத்தில் இருக்கணும். ஆத்மாவில் பதிக்கணும், இருதயத்திலே இருக்கணும். இருதயத்துக்குள்ளே இருக்கணும். இருதயத்தில் உள்ளதுதான் வாய் பேசணும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அல்லேலூயா. இப்போ நம்ம பிள்ளைகள் வெளியே போய் கெட்ட வார்த்தை கற்றுக்கிறது, அந்த கெட்ட வார்த்தை இருதயத்தில் பதிஞ்சிருக்கு. நம்மெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த இருதயத்தில் உள்ள வார்த்தை தப்புன்னு வெளியே வருது. தப்புன்னு வெளியே வருது. அந்த கெட்ட வார்த்தை வெளியே வருது.
அப்போ இருதயத்தில் கெட்ட வார்த்தை நிறைஞ்சி இருந்தா கெட்ட வார்த்தை வெளியே வந்துடும். நம்ம வசனத்தை நிறைஞ்சி வச்சா வசனங்கள் வெளியே வரும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இருதயத்தில் வசனத்தை நிறைங்க, உங்கள் ஜீவனுக்குள்ள உங்க ஆத்மாவுக்குள்ள வசனத்தை பதிங்க அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு முக்கியம் அந்த வார்த்தை. இது பொற்பளத்துக்கு சமம். இந்த வார்த்தை எதுக்கு சமம்? எதுக்கு சமம்? தங்க பழத்துக்கு சமம். தங்க பழத்துக்கு சமம். அந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான ஒரு தங்கத்தை யாரும் வைக்க மாட்டாங்க, ரொம்ப நேசிப்பாங்க. தங்கத்தை சேர்த்து வைப்பாங்க சிலர். தங்கம் உதவும் அப்படின்னு சொல்லி. தங்கம் அவ்வளோ பழப்பழம் இருக்கு. எல்லா கண்ணுங்கிறது தங்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தகரத்தை விட, இரும்பை விட, வேற என்ன, பித்தளையை விட, செம்பை விட தங்கம் என்ன இருக்கும்? பழப்பழப்பழம் இருக்கும். தங்கத்துக்கு சமம். ஆண்டவருடைய வார்த்தை தங்கத்துக்கு சமம், பொற்பளத்துக்கு சமம். அல்லேலூயா. சொல்லுங்க. இப்போ அடுத்து போவோம். வார்த்தை இதயத்தில் வச்சாச்சு. உபாகமம் 30:14 வாசிக்கும் போது, உபாகமம் 30:14 வாசிக்கும் நான் முடிக்க போகிறோம். நீ வார்த்தையின்படியே செய்ய வேண்டும். இப்போ இருதயத்தில் இருக்குது, ஆத்மாவில் பதிச்சு வைக்கிறோம். அடுத்து எங்க வரணுமா? வாயில வரணும். வாயில பேசணும், வார்த்தை பேசணும். உன் பிள்ளைகளை ஒரு வசனம் சொல்லணும்னா சொல்லணும். அது முடிக்கக்கூடாது. அல்லேலூயா. குறிப்பா அல்லேலூயாவும் சொல்லிக் கொடுங்க. அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லிக் கொடுங்க. பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. தப்பா சொல்லிக் கொடுக்கணும், கரெக்டாக சொல்லிக் கொடுங்க. அல்லேலூயா. ஒரு பாட்டு பாட சொன்னாங்க. பாட்டு பாடலாம். அந்த பாட்டு பாடலாமா? ரொம்ப ஆகும், ரொம்ப ஆக்கப்படும், ரொம்ப ஆகும், ரொம்ப ஆக்கப்படும். இது ஃபாதர் பாட்டு. அந்த பாட்டை தப்பா உச்சரிக்க கூடாது. அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு அப்படி பேசணும். அந்த கெட்ட வார்த்தையாக வெளியே வரக்கூடாது. நல்ல வார்த்தை உண்மையான ஆகணும், கரெக்டாக சொல்லணும். அதை பாச புரிஞ்சுக்கிட்டாரு, மற்றவங்களுக்கு புரியல. நம்ம கெட்ட வார்த்தையை அவங்க சொல்லக்கூடாது. அல்லேலூயா. தவறாக சொல்லாதபடி சரியாக சொல்லிக் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆமென். இதோடு நான் முடிக்க போகிறேன். மொத்தம் எத்தனை சொல்லியிருக்கேன்? 10 சொல்லியிருக்கேன். 10 தானே? வார்த்தையை இருதயத்தில் அந்த வசனத்தை விடுவாங்க. ஃபுல்லாக வாசிக்க முடிச்சிடலாம். சமீபமாக இருக்க வேண்டும். வாயிலே இருக்க வேண்டும். வார்த்தை வாயிலே இருக்க வேண்டும். அடுத்த வருஷம் உபாகம் 31:28. உபாகம் 31:28 வாசிங்க. இதோடு நம்ம முடிக்கலாம். மொத்தம் 20 வசனம். ஹெட்லைன் மட்டும் பேசணும்னு நினைச்சேன். ஆனால் 10 வசனம். எல்லாருடைய காதில் கேட்கணும். இந்த மைக் செட் வச்சு எது பேசணும்னா, இந்த ஒளிபெருக்கு வச்சு எது பேசணும், எல்லா காதுகளும் வார்த்தையை கேட்கணும். அதுக்காக ஒளிபெருக்கு வைக்கிறோம். காதுகள் கேட்கும்படிக்கு இந்த வார்த்தைகளை சொல்லவும் எல்லாரும் இந்த வார்த்தைகளை கேட்க நம்ம கூட்டம் போடணும். பாசனையில ஒரு கூட்டம் போடுறாரு. அம்மாவாசை இந்த ஈரோடு சொல்லி ஒரு கூட்டம் போடுறாரு. அது இருக்கு இந்த வார்த்தைகளை கேட்கறது. அல்லேலூயா அல்லேலூயா. அது இந்த கூடி வர செய்கிறது இந்த வசனத்தின்படி தான் அவர் கூடி வர செய்யறார். இந்த வசனத்தின்படி தான் அந்த வார்த்தையை பேசுறாரு. இந்த வார்த்தையை சொல்றாரு. ஆண்டவருடைய வார்த்தையை பேசுறது. சோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை இப்படி செய்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை காத்துக்கொள்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம நிலைத்திருக்கிறோம். நம்ம இருதயத்தில் ஆத்மாவில் பதித்து வைக்கிறோம். இருதயத்தில் வைக்கிறோம். வாயில நம்ம பேசுகிறோம். பிறகு இந்த வார்த்தையின்படி எல்லாரையும் கூடி வர செய்து அவர்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா. எத்தனை அவங்களுக்கு புரியுது நான் பேசுறது? புரியுதா? இப்போ பாஸ்டர் உங்க எல்லாரையும் வர வச்சு உங்க கூடி வர செய்து அவர் கர்த்தருடைய வார்த்தையை பேசுறாரு. நீங்க என்ன செய்வீங்க? உங்க வீட்டுல 2 பேர் அல்லது 3 பேர் அவங்கள வர வைக்கணும். பக்கத்து வீட்டில் யாராவது இருக்காங்களா? சிஸ்டர் வாங்க, நம்ம 3 பேரும் இந்த வசனத்தை நீங்கள் பேசணும், இதை பற்றி தியானிக்கணும்னு சொல்லி உட்கார வச்சு ஒரு சம்பவத்தை எடுத்து நீங்கள் 3 பேர் தியானிச்சு ஜெபம் பண்ணணும்.
கூடி வர செய்து அவர்களுக்கு வார்த்தை சொல்லுவேன். செய்ய முடியுமா? செய்யணும். அல்லேலூயா. குடும்பத்தோடு செய்யணும், அண்ணா நகரில் செய்யணும், வேற எங்கே எருமையூரில் செய்யணும், வேற எங்கே பழங்கள்லாம் திருமுடிவாக்கத்தில் யாரும் திருமுடிவாக்கம் திருமுடிவாக்கத்தில் செய்யணும். பல்லாவரத்தில் கூடி ஆண்டுடைய வார்த்தை பேசணும். இதெல்லாம் நம்ம செயலாக்கத்துக்கு கொண்டு வரணும். செய்ய முடியாதுன்னு சொல்லல, ஆண்டவர் எது செய்ய முடியுமோ அது சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை உருவாக்குவாராக. ஆமென். உருவாக்குவாராக. அந்த வார்த்தை படி நம்ம செபிக்கும் போது எல்லாம் கிடைக்கும்னு சொல்றேன். வார்த்தை எழுத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கரங்களை தெரிவித்து மேம்படுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே முழங்கால் படியும் ஒரு ஜபத்தை ஏறெடுத்து நாம் முடிக்கலாம். எல்லாரும் முழங்கால் படியுங்க. நல்ல தகப்பனே, நாங்கள் கர்த்தர் வார்த்தையை அருள்கிறார். இந்த வார்த்தையை கேட்டோம்ப்பா. இப்போ இந்த வார்த்தையின்படி நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க. கேட்டுக்கொள்வது எதுவோ அது அருளப்படும் என்று சொல்லுங்கள். உடைய பிள்ளைகள் கேட்டுக்கொள்வது ஒவ்வொருவருக்கும் அருள்வதாக, ஒவ்வொரு சிரசின் மீதும் வருவதாக, ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் வருவதாக, ஒவ்வொரு சந்ததியின் மீதும் வருவதாக, அவர்கள் பிள்ளை மீது வருவதாக. கேட்டுக்கொள்வது கிடைப்பதாக. நல்ல இடம் கிடைக்கட்டும், நல்ல வீடு கிடைக்கட்டும், நல்ல சுகம் கிடைக்கட்டும், நல்ல சமாதானம் கிடைக்கட்டும், நல்ல பிள்ளை கிடைக்கட்டும், நல்ல வருமானம் கிடைக்கட்டும், நல்ல வேலை கிடைப்பதாக. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இவர்களை ஆசீர்வதியும். இந்த இடத்தில் வந்த ஒவ்வொருவரையும் பாக்கியவான்களாக மாற்றும். உம்மண்டை வந்தவர்கள் பாக்கியவான்கள். ஒவ்வொருவருக்கும் விடுதலை கிடைக்கணும் ஆண்டவரே. பிள்ளைகள் ரட்சிப்புகளாய் மாறட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும். தேவன் அற்புதம் செய்வீராக. எதிர்பார்க்கிற நன்மைகள் உண்டாகட்டும் என்று சொல்லியிருக்கிறேன். வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர்கள் கேட்டுக்கொள்வது கிடைப்பதாக ஆசீர்வதிக்கிறேன். இதா குமாரின் பரிசுத்தாவின் நாமத்தினாலே எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டாகட்டும். சுகம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும், இல்லாதவைகள் உருவாக்கப்படுவதாக. இந்த பிள்ளைகளுக்கு நல்ல வருமானம் வரட்டும் ஆண்டவரே. நல்ல வருமானம் வரட்டும். தேவைக்கு அதிகமாக கொடுத்து உடைய பிள்ளைகளை கனப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். 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 நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Thank you, Jesus. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட். சகோதரி ஜெபன் அவர் பாடலை பாடும்போது கர்த்தர்